பெண்கள் மூக்குத்தி அணிவது ஏன் என்பது குறித்த காணொளி தான் இது. பொதுவே மூக்குத்தி என்பது பெண்களுக்கு அழகுக்காக என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அழகுக்கு மட்டுமல்ல, அது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காகவே நமது பெரியவர்கள் மூக்குத்தியை பெண்களுக்கு அணிவிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த மூக்குத்தி மட்டுமல்ல, பெண்கள் அணியக்கூடிய ஒவ்வொரு அணிகலனும் உடலிலே இருக்கக்கூடிய ஒரு சில உறுப்புகளை தூண்டி அதனால் வரக்கூடிய நோய்களை தவிர்க்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தது தான் இந்த அணிகலன்கள். அழகுக்காக மட்டுமல்ல, ஆபத்தை குறைக்கக்கூடியதும் இந்த அணிகலன் தான். பொதுவாக வலது பக்கம் மூக்குத்தி அணிகிறது நல்லதா, இடது பக்கம் மூக்குத்தி அணிகிறது நல்லதா? பொதுவாகவே ஆண்கள் என்றால் வலது பக்கம், பெண்கள் என்றால் இடது பக்கம். சிவனை என்ன பண்ணியிருக்கார், தனது இடப்பாகத்தை பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறார். ஆக பெண்கள் இடப்பகுதியாக இருக்கக்கூடிய இட பகுதியில் தான் மூக்குத்தி அணிய வேண்டும். அதுவும் பொட்டு வைப்பதிலிருந்து கால் விரல்களில் மெட்டி அணிவது வரை நிறைய அறிவியல் காரணங்கள் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதியினை தூண்டி நோய்களுக்கு நிவர்த்தி அளிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த அணிகலன்கள். பொதுவாக ஆண்களுக்கு வலது பக்கம் அதிகமான வலு இருக்கும், பெண்களுக்கு இடது பக்கம் அதிகமான வலு இருக்கும். அந்த வலுவான பகுதியிலே அணிகலன்களை அணியும் பொழுது மிகச் சிறப்பு. அதனால்தான் பெண்களுக்கு இடது மூக்கிலே மூக்குத்தியை அணிய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இடது பக்க மூக்குத்தியில் குத்தும் பொழுது மூளையினுடைய வலது பக்கம் நன்றாக இயங்குமாம். இது தவிர பெண்களுடைய இனப்பெருக்க உறுப்புகள் சார்ந்த நரம்புகள் பூராமே இடது பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு ஆயுர்வேத மருத்துவத்திலே சொல்கிறார்கள். அப்போ அந்த பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு மூக்குத்தி குத்தி கொள்வது மிகச்சிறப்பு. அதே மாதிரி பெண்களுடைய நரம்புகள் மூலமாக தான் கெட்டு வாயுக்கள் எல்லாம் வெளியே ஏறும். அதே மாதிரி சளி சம்பந்தப்பட்ட மூக்கு சார்ந்த நோய்களுக்கெல்லாம் இந்த மூக்குத்தி குத்தி கொள்வது மிகச் சிறப்பு. அதே மாதிரி பெண்கள் தங்க நகையை அணிவது நல்லதுதான். அதை விட வெள்ளி அணிகலன்களாக அணியும் பொழுது, அதுவும் இடுப்புக்கு கீழே வெள்ளி அணிகலன்களை அணிஞ்சா ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க. பெண்களுக்கு இடுப்பு பகுதிக்கு கீழ்ப்பகுதியிலே வெள்ளி அணிந்தால் நல்லது. பொதுவாக திருமணமான பெண்கள் மெட்டி அணிகிறார்கள். மெட்டி அணியும் பொழுது அந்த விரலிலே இருக்கக்கூடிய பகுதி தூண்டப்படும் பொழுது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறப்பு. அது சார்ந்த பிரச்சனைகள் மாறி நல்ல முறையில் குழந்தை பேரு கிடைக்கும், மாதவிலக்கு சரியா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி வெள்ளி கொலுசு போடுவாங்க, உடல் சூட்டை குறைக்கும். வெள்ளி கொலுசு உடல் சூட்டை குறைக்கும். அந்த கொலுசினுடைய சத்தம் மனதிற்கு ஆறுதலை அளிக்குமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வளைகாப்பின் போது வளையல்களை அணிவிப்பதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, அந்த வளையல் சத்தத்தை அந்த கர்ப்ப பைக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் கேட்கக்கூடிய திறன் இருக்குமா. இதுக்கு அறிவியல் வல்லுநர்கள் ஆராய்ச்சியே பண்ணி இருக்கிறாங்க. அந்த வளையோசையை கேட்கக்கூடிய ஒரு வல்லமை அந்த குழந்தைகளுக்கு உண்டு. அப்போ வயிற்றில் உள்ள குழந்தைகள் கேட்கும் திறனை மேம்படுத்தும் வகையிலே, உற்று நோக்கக்கூடிய வகையிலே, அப்போ அந்த கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அப்பொழுதே உற்று நோக்கும் திறனையும் கேட்கும் திறனையும் வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வளைகாப்புக்கு காரணமே அதுதான். வளைகாப்பு அந்த 9ஆம் மாதத்துக்கு முன்னாடி 7ஆம் மாதத்துக்கு போடுறாங்க இல்லையா, அப்போ இருக்கக்கூடிய அந்த கரு வளர்ச்சியானது கேட்கும் திறனை கொண்ட ஒரு அமைப்பாக மாறுமா. அதை மேம்படுத்துவதற்காகத்தான் இந்த வளை காப்பு என்கிற, அதாவது காப்பு என்பது அந்த பெண்ணிற்கு ஒரு காப்பு, அதை காக்கக்கூடிய ஒரு வல்லமை அதுக்கு உண்டு. அதனால்தான் வளை காப்பு. காக்கக்கூடிய பொருள் அனைத்துமே முக்கால்வாசி பாருங்க வளைஞ்சுதான் இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேர் வளைகாப்பு என்று எடுத்தார்கள். ஆக அழகு என்பதை விட உடல் திறனை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு திறனையும் மேம்படுத்துகிறது என்பதுதான். அது மூக்குத்தி அணிவதாக இருக்கட்டும், எந்த ஒரு அணிகலன்களை அணிவதாக இருக்கட்டும், அவர்களுடைய உடல் திறனை மேம்படுத்துகிறது என்பதை அறிவியல் நோக்கோடு பார்க்கும் பொழுது நமக்கு நன்றாக புரிகிறது. இதை நமது தமிழர்கள், நமது பெரியவர்கள் பாரம்பரியமாக இதை கண்டு உணர்ந்து தங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்து
தங்கள் குழந்தைகளுக்கு பாரம்பரியமாக அனுபவித்து வருவது என்பது நம்மளுடைய தமிழர்களுடைய அறிவியல் திறனை மேம்படுத்துகிறது என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.